வணக்கம். இன்னைக்கு வந்து வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த வீடியோல நான் ஒரு வேஸ்ட் பிளாக் தான் காட்ட போறேன். என்னது வேஸ்டா? ஆமாங்க, வீட்ல நான் எப்படி வேஸ்ட் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி டிஸ்போஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு குட்டி விளாக் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் வேஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட காய்கறி தோல், பழத்தோல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நான் வந்து கம்போஸ்டிங் பண்றேன். நான் ஒரு 2 இயர்ஸா கம்போஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரவுன்ஸ் ஒரு லேயர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கிரீன்ஸ் நம்மளோட தோல் எல்லாம் போட்டுட்டு திருப்பி பிரவுன்ஸ் வச்சு க்ளோஸ் பண்றேன். பிரவுனுக்கு வந்து நான் கோகோ பீட்டும் ட்ரை லீவ்ஸும் யூஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா நான் ஒரு நார்மல் பெயிண்ட் டப்பா தான் எடுத்திருக்கேன், வேற எதுவும் ஃபேன்சியா யூஸ் பண்ணல கம்போஸ்டிங்க்கு. இதெல்லாம் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா போதும், எந்த ஸ்மெல், கொசு எதுவுமே வராது. இன்கேஸ் ஏதாவது வருது அப்படின்னா நீங்க வந்து பிரவுன்ஸ் கம்மியா போட்டிருப்பீங்கன்னு அர்த்தம். அதனாலதான். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரை வேஸ்ட்ல வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஒன்னு அட்டைப்பெட்டி, ரெண்டாவது வந்து நியூஸ் பேப்பர், மூணாவது பாத்தீங்கன்னா நம்மளோட பிளாஸ்டிக் டப்பாஸ், ஹோட்டல்ல எல்லாம் கொடுக்குறாங்க பார்சல், அதுக்கப்புறம் தீந்து போன ஷாம்பு, எண்ணெய் பாட்டில், அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். இப்ப நான் நிறைய வீடுகள்ல பாக்குறேன், யாருமே வேஸ்ட் எல்லாம் சேர்த்து பழைய பேப்பர்காரங்க கிட்ட எல்லாம் போடுறதே இல்ல. மேபி எல்லாருக்கும் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நம்ம எல்லாத்தையுமே குப்பை தொட்டியில போடுறதுனால அது எல்லாமே லேண்ட்ஃபில்க்கு தான் போகுது, நம்மளோட நிலத்தை தான் அது பாதிக்குது. நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை மைண்ட்ஃபுல்லா செக்ரிகேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம நேச்சருக்கும் நல்லது பண்ணுவோம், நமக்கு இதுல இருந்து கொஞ்சம் காசும் கிடைக்கும். இந்த வேஸ்ட்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு 110 rupees கிடைச்சிச்சு. இதுவுமே ஒரு வேல்யூபிள் மணி தான். இது எல்லாமே பண்ணி ஒரே நாள்ல எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறாது. பட் நம்ம இன்னைக்கு எடுத்து வைக்கிற ஒரு சின்ன ஸ்டெப் வந்து எதிர்காலத்துல பெரிய இம்பாக்ட கொடுக்கலாம். 1993ல ஒரே ஒரு கம்பெனி பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணாங்க. பட் இப்ப அது வந்து உலகம் ஃபுல்லா பரவி நிறைய பேர் இதை வந்து ரீசைக்ளிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம எப்பயாச்சும் எடுத்து வைக்கிற ஸ்டெப் வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல பெரிய இம்பாக்ட கொடுக்கும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ணதுதான், நடுவில் கொஞ்சம் வருஷங்களா மறந்துட்டோம். மேபி இந்த என்விரான்மெண்ட் டேல இருந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.